ஹே கைஸ், வெல்கம் டு ஜக்ஸ் பைடி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி ரோட்ஸார் பைக்கை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது 2025 மாடல் வந்து இதோட சிசி பார்த்தீங்கன்னா 334 சிசி இன்ஜின் வந்து சிங்கிள் சிலிண்டரு லிக்விட் கூலிங்கோட இது ஓகேங்களா. இது வந்து 29 பிஹெச் பவர், 24 Nm டார்க். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் ஓனர் ரிவ்யூ தான், ஃப்ரெண்டு வச்சுருக்கேன் பைக்கு. வண்டியை பற்றி பார்த்து போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ராயல் ஃபெரிக்கு ராயல் கிளாசிக்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா பவர் எல்லாமே இருக்கும் வண்டியில். ஓகேங்க, போனீங்கன்னா 6 கீர் இருக்குது வண்டியில். பர்ஃபார்மன்ஸ் வைஸில் 140 போவோன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வண்டி வாங்கி இது 2025 மாடல் எண்டிங்கில் வாங்க, டிசம்பரில் வாங்கினால நாங்கள் வந்து ஓனர்ஷிப் இன்னும் 6 மந்த் 7 மந்த் ஆயிடுச்சு வண்டி வாங்கி. வீடியோ எடுக்கலான்னு தள்ளி போயிடுச்சு டேஸ்லாம். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில். ஆனால் இந்த வண்டியில் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுவும் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ஓகே கைஸ், வண்டி வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 260 வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் குமான் ரிஜிஸ்ட்ரேஷனில் எடுக்கிறதுக்கு. இந்த இண்டிகேட்டு வந்து எல்இடி வரும். மோஸ்ட்லி டாப் ரெண்ட் வண்டி தான் எடுத்தோம் நாங்கள். ஆனால் இண்டிகேட் வந்து எல்இடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷோரூம்லேயே வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. சேஞ்ச் பண்ண கொடுக்கணும். அது 3000 எல்லாரும் லெஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா சைடு இது போட்டிருக்கோம் பெரிங்ஸ் வந்து 3000 ருபீஸ் வந்துச்சு இந்த இதோட மதிப்பு மட்டுமே. வேற என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே போடல. வில்லு மட்டும் போட்டிருக்கோம் நாங்கள். வில்லு மட்டும் ஒரு 100 ருபீஸ் வந்துச்சு. இது வந்து கோயம்புத்தூர்ல போட்டது. வண்டி வந்து உண்மையை சொல்ல போனோம்னா ஷோரூம் சர்வீஸ் வந்து ரொம்ப மட்டமா இருக்கு. தஞ்சாவூர்லயும் சரி, கும்பகோணத்துலயும் சரி. இந்த வண்டிக்கு நீங்க வாங்குறீங்களா, ஷோரூம் பெஸ்டா இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில பாருங்க, இல்லை கோயம்புத்தூர்ல பாருங்க, செமையா சர்வீஸ் பண்ணி தராங்க. வேற என்ன, அந்த வண்டியோட சவுண்டு கேட்கணும்னு கேட்பீங்க. சவுண்ட் எல்லாம் கிளியர்னு இருக்கும். அது இல்லாம கைஸ் ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்கு இந்த வண்டியில. இது வந்து பவர் மோடுன்னு கொடுக்குறாங்க. பவர் மோட் போட்டீங்கன்னா 140 வரைக்கும் போகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த வண்டி டாப் ஸ்பீடு போனது வந்தா 110 வரைக்கும் போயிருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் போய் ஷோரூம்ல கொடுத்துட்டு வந்தோம். கோயம்புத்தூர்ல வந்து வண்டி சாஃப்ட்வேர் அப்டேட் போட்டிருக்காங்க. அதனால இது 10க்கு மேல போகும் நினைக்கிறேன். ஓட்டி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பீடு. ஓகே, பவர் மோட் இருக்கு. அப்புறம் அஜாடு கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியிலும் வருது அஜாடு, இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க அஜாடு. வேற என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்றேன், சவுண்ட் கேளுங்க. அது மட்டும் இல்லாம வண்டி வந்து ஹீட்டுன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிட்டி ரைடுக்கு வண்டியை வந்து நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. உண்மையை சொல்ல போனோம்டா ரொம்ப ஹெவி ஹீட்டா இருக்கும் வண்டி. கால் இங்க வச்சு இந்த இடத்துல காலை வச்சிங்கன்னா உங்களுக்கு தகன்னு எரியும் காலு, வேகும். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் நீங்க ஓட்டணுமே, உண்மையை சொல்ல போண்டா. அதே மாதிரி வண்டியோட மைலேஜ் கேட்டீங்கன்னாலும் நீங்க கவலைப்படுவீங்க. ஏன்டா வண்டியோட மைலேஜ் 20 தான் ஒரு லிட்டருக்கு. டேங்க் கெப்பாசிட்டி சொல்ல மறந்துட்டேன். வண்டியோட டேங்கோட கெப்பாசிட்டி வெறும் 11 லிட்டர் தான். ஒரு ஃபுல் பண்ணோம்டா அபோவ் 200 கிலோமீட்டர் அது மாதிரி தான் போகுது. 200 220 அந்த மாதிரி கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் கொடுக்குது. அதான் முக்கியமா சொல்ல போனோம்னா வண்டியில உள்ள டிஸப்பாயின்மெண்ட்டு. 28 25 வந்து கிளைம் பண்றாங்க ஷோரூம்ல. ஆனா எங்களுக்கு கொடுத்த மைலேஜ் வந்து 200 அந்த மாதிரி தான் 20 தான் கொடுக்குது ஒரு லிட்டருக்கு. அப்படி சொல்றேன். வண்டி வந்து நாங்கள் 3500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அதுலேயே நிறைய ப்ராப்ளம், எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்துச்சு. பெருசா வண்டியில எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பப்ப செயின் லூஸ் ஆகிக்குது, அப்பப்ப வந்து டயரோட அலைன்மெண்ட் மாறிக்குது, அவ்வளவுதான். பாக்கி எல்லா இதுலயும் வண்டி சூப்பர் தான். வண்டியில வந்து நாங்க சேஞ்ச் பண்ண முக்கியமான இந்த வண்டியில வந்து இன்னொரு பெனிஃபிட் இருக்கு ஐஸ். சீட்டு தான். சீட்டு வந்து ஒரு சீட்டு கழட்டிக்கலாம். எஸ்டில ஒரு ஜாவால ஒரு பைக் போகும் சிங்கிள் சீட்டு, அதே மாதிரி தான் இந்த வண்டியிலையும். ஆனா இது வந்து சீட்டு நம்ம கழட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சீட் மாதிரி. இதுவே இந்த வண்டியில நீங்க லாங் டிரைவ் போறீங்கன்னு பாத்துக்கோங்களேன், ரொம்ப பின்னாடி வர்றது ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா சிங்கிள் பின்னாடி வந்து சீட் கெப்பாசிட்டி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு இந்த கை ஹேண்டு கைஸ், இந்த ஹேண்டு வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் சீட்டு. உட்காந்து போகலாம் சிங்கிளா. வீட்டில் பசங்க இல்லை வேற யாராச்சும் அழைச்சிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவே நீங்க தனியா போற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கும். தனியா போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். வேற யாராச்சும் அழைச்சிட்டு போய் ரொம்ப லாங்கா எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஹீட் தான் கைஸ் வண்டியில. அதே மாதிரி சிட்டிக்குள்ள வந்து உங்களுக்கு 25 மைலேஜ் கொடுக்கும். 12 லிட்டரு கேப் டேங்க்கு. நான் 11 லிட்டர் இருப்பேன், 12 லிட்டர் தான் என்னோட டேங்க். பாக்கி வயசுல எல்லாமே நல்லா இருக்கும் கைஸ், சூப்பரா இருக்கும். கைஸ் வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 187, சரியான வெயிட் வண்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டிக்கு வந்து 2 சைலன்சர். இந்த வண்டிக்கு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், ஆனால் 2 சைலன்சரு. பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். வேற என்ன வண்டியை பத்தி வேற என்ன சொல்றேன்னா, டிசப்பாயின்மெண்ட்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஹேண்டில் பார் பெருசு.
நீ எதுலயும் கட்டடிச்சு ரொம்ப கட்டடிச்சு போகணும். எதிரில வந்து நம்மளை குத்துறான்டா, நம்மளுக்கு அவ்வளோக்கா டேமேஜ் இருக்காது. எதிரில் குத்துறவனுக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. காலு கீழே கூட உடையும். ஏன்னா அது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரென்த்து. வண்டியோட வெயிட்டு உங்களுக்கு விட்டேறாது அவ்வளோ சீக்கிரத்தில். வண்டி ரிலையபிலிட்டியா இருக்கும். டுவல் ஏபிஎஸ், 2 ஏபிஎஸ் இருக்கு. பிரேக் கண்ட்ரோல் சூப்பரா இருக்கும். வண்டி ஒரு சைடு சாஞ்சிச்சுன்னா தூக்குறதா உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். காலு பிடிச்சிக்கும். அதுதான் உண்மையை சொல்ல போனா இந்த வண்டியை பற்றி சொல்ல போனோம்னா. பாக்கி டோட்டலா சொல்ல போனா வண்டி சூப்பர் கைஸ். மைலேஜ் வைஸ்ல உங்களுக்கு டிராப் இருக்கு. அதான் உண்மையை சொல்ல போனோம்னா இந்த ரேட்டுக்கு சூப்பரா இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா 10,000 போட்டீங்கன்னா, இன்னும் 30,000 சம்திங் போட்டீங்கன்னா இதுல அட்வென்ச்சர் மாடல் இருக்கும். ஆனா ஹைட் வைஸ்ல ரொம்ப அதிகம். இது எனக்கே ஹைட் சூப்பரா அளவு ஹைட் இருக்கு. சூப்பரா இருக்கும் கைஸ். வண்டி ஆக மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் வண்டி. நம்ம சேனலுக்காச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ். காய்ஸ் வண்டியை பற்றி கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் லைவ் பண்ணுறதுலாம். இப்போ செகண்ட் கியரில் போகிறேன். சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பாடுபட்டுட்டேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நண்பா, ரொம்ப அரிப்பட்டு நண்பா. வண்டி போட்டோ விளாக்கு நண்பா. ஏறு நண்பா.